ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதை வழி பயணம் என்னோட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பதிவிட்ட கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நினைவெல்லாம் நீயே பகுதி 3 கேட்டுடலாமா? நினைவெல்லாம் நீயே பாகம் 3. தனது அறையின் அந்த ஜன்னலோர இருக்கையில் பரீட்சித் தனிமையில் அமர்ந்திருந்தான். கையில் ஒரு கோப்பை காப்பி இருந்தும் அவன் கண்கள் எதையோ தேடி தூரத்தில் நிலைக்குத்தி நின்றன. 10 வருடங்களுக்கு முன்பு பள்ளிச் சீருடையில் பார்த்த அதே ஆதிரை இன்று ஒரு நோயாளியாக தன்னிடம் வந்ததை அவனால் நம்பவே முடியவில்லை. அப்போது அவன் கைபேசி சினுங்கியது. திரையில் லக்ஷித் என்ற பெயர் மின்னியது. என்னடா பரீட்சித், எல்லாம் செட்டில் ஆயிட்டியா? அந்த ஊர் உனக்கு செட்டாயிடுச்சா? லக்ஷித்தின் உற்சாகமான குரல் எதிர்முனையில் ஒலித்தது. பரீட்சித் மெலிதாக புன்னகைத்தான். இவர்களது நட்பு கல்லூரி 1ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கியது. மருத்துவ படிப்பு முடிந்து பணிக்குச் சேரும் வரை இருவரும் நிழலாகவே தொடர்ந்தவர்கள். இந்த கிராமத்திற்கு ஒரு மருத்துவர் தேவை என்ற வேக்கெண்ட் வந்ததும் யாருக்காகவோ தேடி ஓடுவது போல் பரீட்சித் இந்த ஊரை தேர்ந்தெடுத்து வந்தான். என்னடா பதிலே இல்ல? தொடர்ந்து பேசிய லக்ஷித், ஆனா ஒரு விஷயம்டா, நமக்கு இப்போ 26 வயசாகுது. அந்த பொண்ணுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகியிருக்குமோன்னு ஒரு பயத்தோட தானே அங்க போன. இப்போ என்ன நிலவரம்? கல்யாணம் ஆயிடுச்சா என கேட்டான். பரீட்சித் பெருமூச்சு விட்டான். பார்த்தேண்டா, அவ இங்கேதான் இருக்கா. நான் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு பக்கத்து கிராமந்தான் அவ சொந்த ஊர். அவ ஒரு நோயாளியாதான் என்கிட்ட வந்தா. ஆனா அவ அப்படியேதான் இருக்கா லக்ஷித், கொஞ்சம் கூட மாறல. என்ன பார்த்ததும் அவளுக்கு அடையாளம் தெரிஞ்சதான்னு தெரியல. ஆனா சீக்கிரம் என் காதல அவகிட்ட சொல்லிடுவேன். நீ ஒரு காதல் தீவிரவாதிடா, லக்ஷித் சிரித்தான். உன் பிடிவாதம் எனக்கு தெரியும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கும். நீ ஆசைப்பட்ட அந்த பொண்ண உன் வாழ்க்கையில கொண்டு வராம விடமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி முயற்சி செய். சரிடா, நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் கால் பண்ணினேன். இன்னும் 2 நாள்ல நானும் அங்க வந்துருவேன். பரீட்சித் அதிர்ச்சியானான். டே, என்னடா சொல்ற? ஆமாடா, நீ அங்க போயிட்டா நான் மட்டும் இங்க எப்படி தனியா இருப்பேன்? அந்த ஊருக்கு 2ஆவதா ஒரு டாக்டர் வேணும்னு லிஸ்ட் வந்ததும் நான் அதையே சூஸ் பண்ணிட்டேன். நாம 2 பேரும் சேர்ந்து அங்க ஒரு நல்ல ரூம்ல தங்கிக்கலாம் என்றான். லக்ஷித்திடம் பேசி முடித்துவிட்டு அலைபேசியை தூண்டித்த பரீட்சித் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிவிட்டான். ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த அமைதியான கிராமத்து இரவை வெறித்தபடியே அவனது சிந்தனைகள் மீண்டும் ஆதிரையைச் சுற்றத் தொடங்கின. அவன் மனதுக்குள் அவளிடம் பேசுவது போலவே எண்ண ஓட்டங்கள் ஓடின. ஆதிரை, நீ எனக்காகவே பிறந்தவள் என்பதை இந்த காலம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்துவிட்டது. அன்று பள்ளிப் பருவத்தில் உனக்கு பிடித்த அந்த வெண்பொங்கலை நீ ரசித்துச் சாப்பிடுவதை பார்த்த அந்த நொடியிலிருந்தே என் மனமும் உன்னிடமே தங்கிவிட்டது. உன் மௌனத்தைக் கலைக்க நான் அனுப்பிய அந்த சிறு சிறு காதல் தூதுகள் உன்னிடம் வந்து சேர்ந்ததா? அதைப் பார்த்து நீ ரகசியமாக சிரித்தாயா என்பது கூட எனக்கு தெரியாது. அவனது முகத்தில் ஒரு தீர்க்கமான உறுதி மின்னியது. ஆனால் இப்போது நான் உனக்காக மட்டுமே இங்கு வந்திருக்கிறேன். என் காதலின் ஆழம் எவ்வளவு என்பதை மிக விரைவில் உனக்கு புரிய வைப்பேன். நம் திருமணத்திற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து நின்று உன்னை கைப்பிடிப்பேன். அதுவரை என் ஒவ்வொரு செயலும் உனக்கு என் காதலை சொல்லிக்கொண்டே இருக்கும். பழைய நினைவுகளின் இனிமையிலும் வருங்கால கனவுகளின் பிடிவாதத்திலும் திளைத்தவன் அந்த புன்னகையுடனேயே மெல்ல உறக்கத்திற்குள் நழுவினான். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய ஆதிரையின் மனது ஓர் அமைதியற்ற கடலைப் போல தவித்துக் கொண்டிருந்தது. அன்று இரவு நிலவின் வெளிச்சம் ஜன்னல் வழியாக அறைக்குள் விழுந்தும் அவளுக்கு உறக்கம் மட்டும் பிடிபடவில்லை. அவளது எண்ணங்கள் அனைத்தும் டாக்டர் பரீட்சித்தின் கனிவான பார்வையை சுற்றியே சுழன்றன. ஆதிரை மெல்ல எழுந்து தன் அலமாரியின் அடியில் பல வருடங்களாக திறக்கப்படாமல் இருந்த அந்த சிறிய மரப்பெட்டியை எடுத்தாள். அதில் அவளது பள்ளிப் பருவத்து பொக்கிஷங்கள். பெட்டியை திறந்ததும் எழுந்த பழைய காகிதத்தின் வாசம் அவளை தசாப்தங்களுக்கு பின்னோக்கி அழைத்துச் சென்றது. அந்த பெட்டியின் அடியில் மடிக்கப்பட்டிருந்த ஒரு தாளினை விரித்தாள். அது பரீட்சித் வரைந்த அவளது ஓவியம். ஒரு மதிய வேளையில் அவளது வகுப்பு ஆசிரியர் வராத நாளன்று பி வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஏ வகுப்பிற்குச் சென்றிருந்தனர். அன்றுதான் அவள் கவனிக்காமல் இருந்தபோது
அவன் தன் பென்சிலால் அவளது முகத்தை அப்படியே காகிதத்தில் வடித்திருந்தான். அந்த ஓவியத்தில் இருந்த அவளது கண்கள் இப்போதும் அவளை பார்ப்பது போலவே இருந்தது. ஓவியத்துடன் ஒரு சிறு காகிதத் துண்டு இருந்தது. பள்ளிப் பருவத்தில் ஒரு நாள் அவன் யாருக்கும் தெரியாமல் அவளது பாடப்புத்தகத்தில் வைத்துவிட்ட அந்த ஒற்றை வரி, "உன் மௌனம் கூட ஏதோ ஒரு கவிதை சொல்கிறது." ஆதிரைக்கு அவனை நன்றாகத் தெரியும். அவன் பரீட்சித்தான் என்பதை அவள் அந்த முதல் பார்வையிலேயே உணர்ந்துவிட்டாள். ஆனால் அந்த உண்மையை வெளிப்படுத்த அவளுக்கு தைரியம் இல்லை. அவன் இன்று ஒரு கௌரவமான மருத்துவர், பல உயிர்களைக் காக்கும் உன்னத பணியில் இருப்பவன். ஆனால் அவளோ ஒரு சாமானியமான கிராமத்துப் பெண். அவன் இவ்வளவு உயரத்தில் இருக்கும்போது நான் எப்படி என் பழைய காதலை சொல்லி அவன் முன்னே போய் நிற்க முடியும் என்ற கேள்வி அவளை தொலைத்தது. அவனது இன்றைய நிலையும் கௌரவமும் அவளது தற்போதைய நிலைக்கு ஒரு பெரும் தடையாக இருக்குமோ என அவள் உள்ளுக்குள் பயந்தாள். மீண்டும் உறக்கம் வராமல் தவித்தவள் தன் டைரியை எடுத்து அன்றைய தேதியை இட்டாள். பேனா முனையில் கண்ணீர் துளி ஒன்று விழ நடுங்கும் கரங்களால், அந்த காலம் உன்னை ஒரு மருத்துவனாக என்னிடம் மீண்டும் அனுப்பி வைத்திருக்கிறது. ஆனால் என் காயங்களுக்கு மருந்து உன்னிடமா அல்லது உனது நினைவுகளிடமா என்பதுதான் புரியவில்லை என்று எழுதியவள் தனது கடந்த காலத்தின் அந்த விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களை மீண்டும் அந்தச் சிறு மரப்பெட்டிக்குள்ளேயே பத்திரப்படுத்தினாள். ஏனோ அந்த பெட்டியை மூடும்போது தனது இதயத்தின் ஒரு பகுதியை மூடுவது போன்ற ஒரு கனத்த உணர்வு அவளுக்குள் எழுந்தது. காலங்கள் கடந்தாலும் மாறாத அந்த நினைவுகளை இருளுக்குள் மறைத்து வைத்துவிட்டு பல மணி நேர போராட்டத்திற்குப் பிறகும் தன்னிடம் பிடி கொடுக்காமல் நழுவிச் சென்ற அந்த ஒற்றை உறக்கத்தைத் தேடி அவள் மீண்டும் மெத்தையில் சாய்ந்தாள். பரீட்சித் தன்னை அடையாளம் கண்டுவிட்டானோ என்ற அச்சமும் அவனது கனிவான அக்கறையால் விளைந்த மகிழ்ச்சியும் அவளது கண்ணிமைகளுக்கு இடையே ஒரு பெரும் யுத்தத்தையே நடத்திக் கொண்டிருந்தன. விடியற்காலை 6 மணி. பனி விலகாத அந்த அதிகாலையிலேயே ஆதிரை தனது வியாபாரத்திற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள். சமையலறையில் வேலையாக இருந்த அவளது அம்மா ஆதிரையின் சோர்வான முகத்தை பார்த்துவிட்டு கவலையுடன் கேட்டார், "என்ன ஆதிரை, இப்போ வயிறு வலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா?" "கொஞ்சம் தேவலாமா இருக்குமா, நான் கடைக்கு கிளம்புறேன்" என்று சொல்லிக்கொண்டே கூடையை எடுத்தாள் ஆதிரை. "சரிம்மா, சீக்கிரம் போயிட்டு வா. இன்னைக்கு மறுபடியும் போய் அந்த டாக்டர் தம்பிய பார்த்தே ஆகணும். நாளைக்கு வந்து பார்க்க சொன்னார் இல்லையா? நேத்து நைட்டு போட்ட மாத்திரை ஏதாவது செய்தான்னு தெரியல, கவனமா இருக்கணும்" என்றார் அம்மா. அப்போதுதான் தூக்கம் களைந்து வந்த தங்கை இனியா இடைமறித்தாள். "ஆமாக்கா, டாக்டர் சொல்றத கேட்டுதான் ஆகணும். நேத்து நைட்டு மாத்திரை போட்டதிலிருந்து அவளுக்கு தலை சுத்துதுன்னு சொன்னாமா. மாத்திரை பிரச்சனையா இல்ல இவளுக்கு பிரச்சனையான்னு தெரியல. அதையும் போய் டாக்டர் கிட்ட கேளுங்க" என்றாள். அம்மா பதறிப்போய், "என்னது, தலை சுத்துதா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே ஆதிரை" என்றார். "இல்லம்மா, சொன்னா நீங்க பயந்துடுவீங்கன்னு தான் சொல்லல. நான் நேத்து சரியா சாப்பிடல, அதனால கூட இருக்கலாம்" என்று ஆதிரை மழுப்பினாள். "அப்படியெல்லாம் விட முடியாது. நீ இன்னைக்கு கடைக்கு போக வேண்டாம். இனியா, நீ போய் தோட்டத்துல இருக்க அப்பாவை வர சொல்லு. இன்னைக்கு அவர் வியாபாரத்துக்கு போகட்டும்" என்று அம்மா கட்டளையிட ஆதிரை பிடிவாதமாக மறுத்தாள். "இல்லம்மா, என்னால முடியும். எனக்கு சூடா ஒரு காஃபி மட்டும் கொடுங்க. குடிச்சிட்டு போயிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம்" என்றாள். அம்மா காஃபியை ஆற்றிக்கொண்டே, "ஏண்டி, நம்ம ஊருக்கு இப்படி ஒரு டாக்டர் தம்பி வந்ததே அதிசயம். நாம போய் பார்க்கலன்னா அந்த தம்பி இந்த ஊர்ல நோயாளிங்களே இல்லைன்னு நினைச்சு ஊரை விட்டு போயிட போகுது" என்று யதார்த்தமாக பேசினார். மூவரும் காஃபி பருகிக் கொண்டிருந்தபோது இனியா ஆதிரியின் காதருகே வந்து ரகசியமாகச் சொன்னாள், "ஏ அக்கா, இன்னைக்காவது அந்த டாக்டரை நல்லா பார்த்துட்டு வாடி. அவர் உன் கிளாஸ்மேட்டா கூட இருக்கலாம். நேத்து நவீனா ஃபோன் பண்ணப்ப சொன்னா, ஸ்கூல் ஆண்டு விழாவுல பரீட்சித் கூட மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் ஆடினான்னு. நானும் அங்கதான் படிச்சேன். நான் 9வது அல்லது 10வது படிச்சுட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஞாபகம் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா?" ஆதிரை சட்டென மௌனமானாள். அவளுக்கு பெயரும் ஞாபகம் இருக்கிறது, அந்த நடனமும் ஞாபகம் இருக்கிறது. ஆனால் வெளியே காட்டிக்கொள்ளாமல், "எதுக்குடி, என் கூட படிச்ச பையன் இங்க டாக்டரா வந்தா நமக்கு பெருமைதானே. அடுத்தவங்கள பத்தி பேசாம உருப்படுற வழிய பாரு" என்று தங்கைக்கு அறிவுரை கூறினாள். அங்கிருந்து அவள் கிளம்பும்போது அவள் அணிந்திருந்த பிங்க் நிற சுடிதாரை பார்த்து இனியா, "அக்கா, இந்த சுடிதாரை எனக்கும் ஒரு வாட்டி கூடுடி" என்று கொஞ்சினாள். "சரிடி, அடுத்த முறை போட்டுக்கோ" என்று சொல்லிவிட்டு ஆதிரை தனது சைக்கிளில் வியாபாரத்திற்கு கிளம்பினாள்.
திருச்சிக்கு அருகே உள்ள வளநாடு மற்றும் கள்ளிப்பட்டி ஆகிய 2 கிராமங்களே இந்த கதையின் களம். நம் நாயகி ஆதிரை வாழும் சிறு கிராமம் வளநாடு. இதன் மையப்பகுதியில்தான் அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் உள்ளது. கள்ளிப்பட்டி நாயகன் பரீட்சித் தங்கியிருக்கும் பக்கத்து கிராமம். அவன் தினமும் கள்ளிப்பட்டியிலிருந்து வளநாடு கிராமத்திற்கு பணிக்கு வருகிறான். இந்த 2 கிராமங்களுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பெரிய சந்தை வெளி உள்ளது. வாரம் ஒருமுறை புதன்கிழமை கூடும் இந்த சந்தை பகுதிதான் அந்த வட்டாரத்தின் முக்கிய வணிக மையம். ஆதிரையின் கடையும் அந்த மையப்பகுதியில்தான் அமைந்துள்ளது. 2 கிராம மக்களும் வந்து செல்லும் அந்த சந்திப்பில் ஆதிரை தனது கடையை அமைத்திருந்தாள். அவள் கடைக்குச் செல்லும் வழியில் அவளது மனதுக்குள் இனியா சொன்ன அந்த மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ் நினைவுகள் நிழலாடிக் கொண்டிருந்தன. அதே அதிகாலை வேளையில் கள்ளங்குடியில் கதிரவனின் முதல் கதிர் வீசுவதற்கு முன்பே பரீட்சித் தயாராகிவிட்டான். குளித்து முடித்து புத்துணர்ச்சியுடன் மருத்துவமனைக்குச் செல்ல கிளம்பியவனுக்கு அந்த சமையல்கார பெண்மணி அன்புடன் காலை உணவை டிஃபன் பாக்ஸில் போட்டுத் தந்தார். அன்றிலிருந்து அவனுக்கு காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை மருத்துவமனையில் பணி. மதியம் அவனுக்கு பதிலாக பக்கத்து ஊரிலிருந்து மற்றொரு மருத்துவர் வருவார். அந்த இடத்திற்குத்தான் இன்னும் 2 தினங்களில் அவனது உயிர் நண்பன் லக்ஷித் வரப்போகிறான். பரீட்சித் தனது காரில் ஏறி நத்தம் கிராமத்தை நோக்கி பயணமானான். அந்த கிராமத்துச் சாலைகள் அதிகாலை பொழுதில் அமைதியாக பனி மூட்டத்துடன் காட்சியளித்தன. அங்குன்றும் இங்குன்றுமாக பால் வாங்கச் செல்பவர்களும் காய்கறி வாங்கச் செல்பவர்களும் மட்டுமே தென்பட்டனர். காரின் ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்றையும் கிராமத்தின் பசுமையையும் ரசித்தபடியே அவன் காரை செலுத்தினான். காரினுள் மெல்லிய ஒளியில் அவனுக்கு பிடித்த "என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன்" என்ற பாடல் ஒலித்துக் என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். அப்போது தூரத்தில் ஒரு மிதிவண்டி மெதுவாக வந்து கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். கார் நெருங்க நெருங்க அவனது இதயத் துடிப்பு தானாகவே அதிகரித்தது. ஆம், அவன் யாரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்று ஏங்கினானோ அதே ஆதிரைதான் அந்த மிதிவண்டியில் வந்து கொண்டிருந்தாள். பிங்க் நிறச் சுடிதாரில் காற்றில் பறக்கும் கூந்தலோடு அவள் மிதிவண்டி ஓட்டி வரும் அழகைக் கண்டு அவன் இமைகளை இமைக்க மறந்தான். அவளோ ஏதோ ஒரு கார் வருகிறது என்று சாதாரணமாக ஓரம் ஒதுங்கி பாதையை விட்டுக் கொடுத்துவிட்டு அவனை கடந்து சென்றாள். ஆனால் பரீட்சித் காரை சட்டென ஓரத்தில் நிறுத்திவிட்டு இறங்கி நின்று அவளையே பார்த்தான். அவள் எங்கே செல்கிறாள் என்பதை அவன் கண்கள் பின்தொடர்ந்தன. ரேஷன் கடைக்கு அருகே இருந்த காய்கறி சந்தை பகுதியில் ஒரு கடையின் முன் அவள் தனது மிதிவண்டியை நிறுத்தினாள். அது அவளது கடை. சுறுசுறுப்பாக கடையை திறந்தவள் கூடைகளில் கொண்டு வந்த காய்கறிகளை ஒவ்வொன்றாக எடுத்து அடுக்கி வைத்தாள். 10 நிமிடங்களில் கடையை தயார் செய்துவிட்டு வந்த வாடிக்கையாளர்களை புன்னகையுடன் வரவேற்று தனது வியாபாரத்தை தொடங்கினாள். பரீட்சித் தூரத்தில் நின்றபடி இதை பார்த்து பிரமித்துப் போனான். "இது உன்னோட கடையா ஆதிரை? இங்கதான் நீ இருக்கியா? உன் உழைப்பை பார்க்கும்போது எனக்கு உன் மேலே இருக்கிற காதல் இன்னும் அதிகமாகுது. இன்னைக்கு மறுபடியும் செக்கப் வரணும்னு சொல்லியிருக்கேனே, வருவாளா தெரியலையே. வந்தா இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட மனசு விட்டு பேசியே ஆகணும்." அவள் அங்கேதான் இருக்கிறாள் என்ற நிம்மதியுடனும் அவளை மீண்டும் சந்திக்கப் போகும் ஆவலுடனும் அவன் காரை ஸ்டார்ட் செய்து வளநாடு நோக்கி விரைந்தான். ஆதிரையின் இந்த மனப்போராட்டம் பரீட்சித்தின் பிடிவாதமான காதலுக்கு முன்னே தோற்குமா அல்லது அவளது அச்சம் ஜெயிக்குமா என்பதுதான் இனி வரப்போகும் திருப்பம். மீண்டும் வருவாள்.